ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதலாக இன்னைக்கு நம்மளுக்கு பேச போகிறது வந்து சரோஜினி ஜெகதீஷன். நம்ம கம்யூனிட்டி புதுசு, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப நாள் ஆகல. வந்து அவங்க வந்து அவங்கள வந்து பகவத்கீதையோட தாய் குழந்தையாகவே நினைச்சு அவங்க வாழறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்ட ஒரு டாபிக் இன்னைக்கு அவங்க பேச போறாங்க. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும், அதாவது அதுக்கு அவங்க ரொம்ப பொருத்தம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் அப்படின்னு. அதாவது மூக்கம் கரோதி வாசாலம்னா ஒரு ஊமை இல்லையா, பேச தெரியாதவங்க கூட அந்த பகவானுடைய அருள் தான் பேச்சு வந்துடும். அது நடக்க முடியாதவங்க கூட பங்கும் லங்கயதே கிரிம்னா நடக்க முடியாதவங்க கூட மலையேற முடியுமா, அந்த மாதிரி ஒரு சக்தி வரும். இவங்க வந்து அந்த மாதிரி தான். இவங்க வந்து தமிழ் தெரியாது, 20 வருஷமா அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு வெறும் இங்கிலீஷும் சௌராஷ்டிரமும் பேசினவங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தை தமிழ் அதுதான் கத்துட்டு 2020 தான் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. அப்புறமா தமிழ் கத்துட்டு தமிழ் பேசி ஒரு மழலை தமிழ்ல ஆரம்பிச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க சொற்பொழிவு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இது கண்டிப்பா இந்த ஸ்லோகம் அவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதாவது ஞானமும் பக்தியும் நாணயத்தின் இரு பக்கம் என்று அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. இதுல இவங்க ரொம்ப திடமா நம்புறாங்க. அதை தனது கடைசி மூச்சு வரை பகவத்கீதையை கற்பிப்பதே ஒரே முடிவா எடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்களுக்கு வந்து இந்த தாய் தான் தன்னை கைட் பண்ணிட்டு போறா அப்படின்னு பயங்கர நம்பிக்கையோட வாழறாங்க. அதாவது பகவத்கீதைனால பல சிறப்புகள் பாராட்டுதல்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த ஒரு 4 வருஷத்துக்குள்ள அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கிடைச்ச சில பட்டங்கள் வந்து கீதை நாயகி, கீதை சீர் பரப்புபவர், கீதை பிரபோதய பூஷிதா, இந்த மாதிரி சில அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் பல பட்டங்கள். அவங்க போறோம் 3 சொன்னா போறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ கீதா பானம் போன்ற சில ஸ்தாபனங்கள் வந்து அவங்களுக்கு இந்த பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குச்சி பாலஸ் அப்படிங்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்கில் இவங்களும் இவங்களோட பேரும் இடம்பெற்றிருக்கு. இவங்களோட அங்கத்தினரோட பேரும் இருக்கு. புதுவையில ஸ்ரீ ஆரோக்கிய ஆசிரம் கேலரியில கீதையோட ஸ்லோகங்களை இவங்க வந்து தகுந்த உச்சரிப்போட சொல்லி, அதாவது ஒரு ஜப யஜ்ஞம் பண்ணி கின்னஸ் புக்ல பேர் வந்திருக்கு இவங்களோடது. அதுக்கப்புறம் இப்ப வந்து இன்னும் டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில அழகர் கோயில் போற வழியில ஒரு காலக்கிணறு பிருந்தாவனம்னு ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு எய்தாப்புல லலிதா சகஸ்ரநாமமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒரு யஜ்ஞம் பண்றாங்க. அந்த ஜப யஜ்ஞத்திலையும் இவங்க கலந்து கொள்ள போறாங்க. இன்னும் 200 பேர் இவங்களோட சேர்ந்து ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்காக மதுரையில் அதை பண்ண போறாங்க. இனி நம் கீதை நாயகி கீதை பாடுவாங்க.